வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம யுவர் சாய்ஸ் ட்ராவல் வ்ளாகில் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, ராஜஸ்தான் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது சென்னையில் வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்துலேயே இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆக்சுவலி சென்னைக்கு மிக அருகில் அந்த மாதிரி கான்செப்டில் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தான் டைப்பில் இருக்கிற ஒரு வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியே அவுட்ரே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளே போகலாம். உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு சவுண்டு மியூசிக்லாம் கொடுத்து வர வைக்கிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைப்லாம் வந்தோம்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சரி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உள்ளே வந்தோம்னாக்கா பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது. அந்த அப்படியே ஒரு கோட்டை செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான். அங்கே வந்து மியூசிக்லாம் வாசிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அதில் பார்த்திங்கன்னா ரியலாக 2 ஒட்டகம் வச்சுருக்காங்க. அங்கே 2 இருக்குது ஆக்சுவலி. ரைடெல்லாம் போவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். பட் வந்து இங்கே வந்தோம்னா பார்க்கிங்லாம் செம்மையாக இருக்குங்க. பார்க்கிங் வசதியெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு இதோட என்ட்ரன்ஸு எல்லாம் என்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒட்டகம் பாருங்கள் உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அப்படியே கேட்டில் போகலாம். என்ட்ரி ஆகும்போது நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து பொட்டெல்லாம் வச்சு வெல்கம் பண்ணுறாங்க ராஜஸ்தானில். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. நைட் வாழ்ந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ராஜஸ்தான் ஸ்டைலே இருக்குங்க. ஆக்சுவலி வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஆம்பியன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஆக்சுவலி இன்னும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்தோடனே அந்த ராஜஸ்தான் செட்டப்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துருக்காங்க ஆக்சுவலி விசிட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். 750 ரூபா ஒருத்தருக்கு. சில்ட்ரன்னாக்கா 400 ரூபா ரெண்டுக்கு. 400 + 150 ஃபுட்டுங்க வாங்குறாங்க. ஸோ இங்கே இந்த 700 ரூபாய்க்கு என்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 ரூபா, சில்ட்ரனுக்கு வந்து 400 ரூபா. ஸோ இதோட பேக்கேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. வெல்கம் ட்ரிப்பு, வெல்கம் ப்ரோக்ராம், கல்ச்சர் ஈவெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ போனோன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனுலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு 250, டோட்டலாக 750 சார்ஜ் பண்ணுறாங்க. டைம் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா இதுதான் டின்னர் சேர்ந்து 6 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எந்த டைமில் நமக்கு தேவைப்படுறதோ புக் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2.5 அடியிலேருந்து 3 அடி இருக்கணும். ஹைட்டு தான் கணக்கு, வயசு இல்லை. ஸோ எந்த ஹைட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு 150 ரூபா. வீட்டில் நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ரெட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு டேக் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னாக்கா ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. கொஞ்சம் நல்ல ஒரு கோட்டை செட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குங்க. நேச்சுரலாக இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா போட்டிங் பார்த்து ஆக்சுவலி ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. நோ டிப்ஸ்ன்ட்டு. 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போட்டிங்கு. ஸோ இங்கே உள்ளே வரும்போது அப்படியே ஒரு போட் செட்டப் வந்து செம்மையாக இருக்குது. தண்ணியெலாம் நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. அப்புறம் செட்டப்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த நேச்சுரலோடு சேர்த்து இவங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்குது பார்த்திங்கன்னா அந்த ராந்தல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நைட்டில் சூப்பராக இருக்கும். சொன்ன நேரத்தில் அந்த வெளிச்சம்லாம் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருட்டு பிறகு. ஸோ அப்படியே சைட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட் ஹவுஸ்க்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம். அதான் நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு ராஜஸ்தான் டைப் செட்டப் சாங் எதனா ஷூட் பண்ணோம் அப்படின்னாக்கா அருமையான லொக்கேஷன். அதுக்கு ஏதோ பர்மிஷன்லாம் தராங்களாம். ஸோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வீடு மாதிரி செட்டப்பு. இந்த இடம் அப்படியே வந்து ஏதோ ஒரு ராஜஸ்தான் தெருவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலு. பட் என்னென்னா ரொம்ப வெயிலாக இருக்கணுன்ற மாதிரி தான் நம்ம வீடியோ படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பச்சை பசேல்னு கூலாக நிறைய மரத்துக்கு நடுவில் இந்த ஒரு ராஜஸ்தானுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு வில்லேஜ்குள்ளே போகிறோம். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்கிற இடம் இது. ஒரு ஃபோக் சிங்கர் இங்கே வந்து அதை பாட்டு பாடுறதா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட்ஸ் செய்கிறாங்க ட்ரெடிஷ்னலாக செஞ்ச ஒரு சின்னதாக ஒரு மினியேச்சராக ஒன்று கொடுக்குறாங்க கையிலே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்படி செஞ்சு கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சின்ன சின்னதாக ட்ரெடிஷ்னலாக வீடு இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வில்லேஜுக்குள்ள வந்தோம்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செட்டப் தான், பட் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. ஸோ இங்கே ஓப்பனாக இருக்குது, போய் பார்ப்போம். வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு வச்சுருக்காங்க. வச்சோம் ஒரு பல்ப் போட்டு வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. வீடோட ஹைட்டு இவ்வளோ தான் இருக்குது. வாசலில் வந்து ரொம்ப ஹைட்டு தான் இருக்குது. என் தலை வந்து போச்சுன்னா அப்படி இட்டிக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கேமல் ரைடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேவுக்குள்ளே போயிட்டு வருவோம். ஸோ இது வந்து சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த கேவுக்குள்ளே போயிட்டு அதாவது ஒரு மலை கோகைக்குள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அலைஞ்சு அலைஞ்சு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் இங்கே வந்து உள்ள ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு இருக்குது. ஆனால் அந்த இது தெரியுது இல்லைங்களா சார், மண்ணோட இது. ஆமாம், அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது. மழை பெஞ்சா கேவோட கம்ப்ளீட் ஸ்மெல். ஸோ இந்த கேவ் பயங்கரமாக இருக்குங்க ஆக்சுவலி. உள்ளேருந்து வரும்போது வளைஞ்சு வளைஞ்சு தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணியிருந்தாலுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே ஒரு அருவி இருக்குது. நம்ம குளிக்க முடியாது, நல்லா பார்க்கலாம். ஸோ நேச்சுரலாக ஒரு மலையிலேருந்து வர மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வராமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குது, மேலே வந்து வியூ பார்க்குற மாதிரி. அதாவது மரத்து மேலே வந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி பாருங்க, 2 பூச்சி, ஆனால் வித்தியாசமாக போகுது. பார்த்தீங்கன்னா அப்படி இந்த ஒரு மாதிரி மின்ட் வாட்டர் வச்சுருக்காங்க. இதுவும் தண்ணியும் ஆற வாட்டர். இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆக்சுவலி. இவங்க ஸ்டைலில் நம்ம பானிபூரி சாப்பிடும்போது பானி இருக்குல்லையா, ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு வேர்க்கெல்லாம் போட்டு இது ஒரு ஸ்நாக் இருக்குது. கூடவே வந்து இந்த ஸ்நாக்கு. ஸோ இது போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பக்கோடா போட்டுருக்குறாங்க. நம்ம முடித்தோன்னா ஒரு என்ட்ரி. ஸோ இது காலிஃப்ளவர் அப்புறம் பச்சடி. காலிஃப்ளவர் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை மிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ட்ரை. இந்த பக்கோடா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உப்பாகவும் இருக்குது, ஆக்சுவலி சால்ட்டியாக இருக்குது. அப்புறம் டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஊர்
காலிஃப்ளவர் பார்க்குற மாதிரி இல்லை. காலிஃப்ளவர் சில்லி, காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட் வேறு மாதிரி. சரி, இதுதான் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்படியே அடுத்தது வந்து டீ தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டீ குடிக்கணும். ஆனால் பசியாக இருந்துச்சுங்க. சரி, நான் மதியானம் வந்து பெருசாக சாப்பிடல. நிறைய ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ அங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு போர்டை வச்சு மேஜிக் பண்ணுறதுன்னு காப்பிடுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அப்படியே டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். ஃபிலிப் சார் சிங்கிளாக ட்ரை பண்ண போகிறாரு. அடிங்க சார், சிங்கிள் டபுள் அடிங்க சார். பிடிச்சிருக்கு சொல்லிக்கிறேன். நல்ல ஷார்ட், நல்லா ட்ரை பண்ணார். ஒன்லி ஃபார் அடர்ட்ருக்காங்க. வந்து ஒரு சூப் இருக்குது. சூப் பாய் அப்படின்னு இருக்குது. ஒரு டொமேட்டோ சூப் டொமேட்டோ சூப். அடுத்து வந்து ரபடின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரில. அது பால் தான் நம்ம கேள்விப்படுவோம் ரபடியில். பட் வந்து சரி ஏதோ ஒன்று அது வாங்கலை. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது டொமேட்டோ சூப் அதே வாங்கிடுச்சு. இது குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி அப்படியே எடுத்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலி, காரமாக. இந்த ரபடியும் வாங்கியாச்சு. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு அப்படியே போய்ட்டுருக்கோம். வாங்கிட்டு குடிச்சு பார்த்துட்டே போகலான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மோர் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. மோர் குடிச்சா, சூடாக மோர் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்லேக் அண்ட் லேடர் இருக்குது. பசங்களாம் விளையாண்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே அப்படி பின்னாடி வந்தோம்னா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பக்காவாக ஒரு வில்லேஜுக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இங்கே ஆக்சுவலி நிறைய வந்து கல்யாணம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே நடத்துகிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்க போகிறது. அப்படியே பப்பட் ஷோ இருக்குது. பப்பட் ஷோ நடத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபி செம்ம வைபாக இருக்குது. சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி, அது ஒரு ரைடு இருக்குது. ஸோ லோக்கலில் அப்படியே போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. இங்கே வந்து குதிரை வண்டி இருக்குது இந்த இடத்துல. ஸோ இங்கே அடுத்த ப்ரோக்ராமுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நைட் டைம் ஆகும்போது தான் இங்கே பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணி. ஸோ இங்கே அப்படியே வைப்லாம் செம்மையாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டகம் போய்ட்டுருக்கு. தெரியல, ஒட்டகம் வண்டி அது. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. எல்லாமே அதில் பேக்கேஜ்லேயே வந்துருக்கு. கீழே ஹெட் மசாஜ் பண்ணியாச்சு. செம்ம ரிஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து பாடி மசாஜ் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ நேரம் பண்ணாங்க. சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஐயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பால் தூக்கி போடுறதுலாம் இருக்கும் பாருங்க. போட்டு ஆடாது எங்கே விளையாடாங்க பாருங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரீ இல்லை, அதாவது நம்ம பேக்கேஜில் வராது. அப்படியே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். வந்தீங்கன்னா பசங்களை கொண்டு வந்தோம்னாக்கா செம்ம ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க வந்துட்டு. ஆனால் ராஜஸ்தானோட லைஃப் பார்க்கலாம், பட் ராஜஸ்தான் மாதிரி தான் இருக்கான்னாக்கா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து அது ஃபுல்லாகவே வந்து டெசர்ட்டாக இருக்கும் அதிகமாக. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊரில் அங்கே தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி நம்ம நிறைய சினிமாக்களில் பார்த்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்த்ததே பார்க்காம புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ நல்லா இருக்கு பாருங்க இடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பசில் கேம் மாதிரி ஒரு இடம் அது. இல்லை அப்படியே சந்தை சந்தாக போகிறது, மேலே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு வழி போகுது, இங்கே வழி போகுது. ஸோ அது ரேட் இல்லை வழியில். ஸோ கண்டுபிடிக்கிற வழி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது அது. கடைசியாக இங்கே தான் இருக்குது. ஸோ ஒரு ஐட்டமும் நல்லா வச்சுருக்காங்க. அதான் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அது நிறையா இருக்குங்க. வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கேமல் ரைடு, ஒட்டக ரைடு போக போகிறோம். தலைவர் நிற்கிறாரு பாருங்க, எப்படி இருக்காரு செம்மையாக பார்க்கறதுக்கு ஜெய்சாண்டிங்காக இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கேமலில் போக போகிறோம், அதாவது ஒட்டகத்தில் ரைடு போக போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. பல்லு பாருங்க எப்படி. கேமல் ரைடு கிளம்பியாச்சு. நம்ம தனியாக போகிறோம், சிங்கிளாக. என் கூட யாரும் வரல. சின்ன ரைடு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஓகே, செம்மையாக இருக்கு ஆக்சுவலி அது. அதுவும் நம்மளுக்கு சான்ஸு தனியாக போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ மக்கள் இது பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஹாலு செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஒரு பெரிய பேலஸில் நடத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் இங்கே பண்ண முடியும் நம்ம வந்தோம்னாக்கா. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் வெட்டிங் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வெட்டிங் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து இடத்துல பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ செமையாக இருக்குது. இப்போ வந்து ஆக்சுவலி வந்து நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். 7 மணி ஆச்சு தான் டின்னருக்கு போக வேண்டிய இடம். ஸோ நம்ம இங்கே வந்து பில்லு காட்டினோம்னாக்கா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உள்ளே போகிறோம். ஸோ 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது என்ன கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம். பட் என்ன ஒரே ஒரு இதுனாக்கா 750 ரூபா கொஞ்சம் அதிகம். ஒரு 500 ரூபா அப்படி இருந்துச்சுனாக்கா ரொம்ப ஆப்டாக இருக்கும். மிடில் கிளாஸ் எல்லாருமே வர்றதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையுமே வந்து சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு மாதிரி மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. இப்போ பஞ்சாபி ஸ்டைலு ஒரு டைப் ஆஃப் டான்ஸு. ஸோ அதெல்லாமே மியூசிக்கில் கன்வே பண்ணுறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் நைஸியாகவே இருக்கும் இந்த இடம்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி நிறைய டைனிங் ஹால் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக. ஸோ மக்கள் ஐட்டம்லாம் வந்துச்சு. இன்னும் ரைஸ் தான் வரல. ஸோ பசிக்குது, அதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட்டில் இது அப்படியே உங்களுக்கு காட்டினேன். இது ஸ்வீட்டு, அப்புறம் இது ஒரு சப்ஜி மாதிரி வச்சுருக்காங்க, பொரியல், அப்புறம் ஊறுகாய். இது வந்து இந்த டோக்லா இட்லி மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜிலேபி இருக்குது, பூரி, சப்பாத்தி, அப்பளம், கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கச்சோரி மாதிரி ஒரு ஐட்டம் மாதிரி இது ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. சன்னா மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ இதுக்கப்புறம் ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கர்ட் ரைஸு, ஜீரா ரைஸ், அப்புறம் லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஸோ மக்கள் இப்போ இது ஒரு ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நெய் ஊற்றிருக்காங்க, நிறைய நெய் ஊற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22-23 ஐட்டம் இருக்குது. நான் எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மக்களே சாப்பிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து 24 ஐட்டம் என்ன வச்சாங்க, ஜூஸு அது இதில் எல்லாமே சேர்ந்து. டேஸ்ட் வந்து ஓகே, அவங்க ஸ்டைல் ராஜஸ்தான் ஸ்டைலில் ஃபுட்டு. ஸோ ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சில ஐட்டம்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும். சிலது புளிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. பட் வந்து ஓகே, அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது.
கிட்டத்தட்ட 23 ஐட்டம். ஒரு ரவுண்டு தான் சாப்பிட முடியுது, அதுக்கு மேலே ஆக்சுவலி அன்லிமிட்டட் தான். நம்மளை வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுக்கு முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எப்படியே வேறு எதாவது வாங்கி சாப்பிடணும்னு பார்த்தேன், முடியல. லெமன் ரைஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்தது, ஆல்மோஸ்ட் எல்லா ரைஸும் நல்லாவே இருந்தது. அதான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் அந்த டேஸ்ட்டில். பட் ஓகே தான். ஒரு ரவுண்டு இந்த 23 ஐட்டமில் வந்து கிட்டத்தட்ட 18 ஐட்டம் வந்து லைக் சாலிடு மாதிரி சாப்பிட்றது மாதிரி, மீது எல்லாமே லிக்விட் ஐட்டமு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா திருப்பி அடுத்தது இன்னொன்று ரவுண்டு வந்து சாப்பிட்றதுக்கு முடியல, அதே வயிறு ஃபுல்லாகிடுது. ஏன்னா நம்ம உள்ளே வந்த உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அந்த ஸ்நாக்ஸே பாதி ரொம்பிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னரில் வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியல. இனி 750 ரூபா சார்ஜ் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா வந்துட்டு ஒரு 500 அது மாதிரி சார்ஜ் பண்ணாங்கனாக்கா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓகே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஃபுட்டு வந்து ஒரு நல்ல ஃபுட்டை தான் கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் தான். ஆனால் நம்மளால் தான் சாப்பிட முடியறதில்ல, அதுதான் இருக்கிற ரீசன் உண்மை. சரிவே வந்தோம்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்து போன அந்த இது கிடைக்கும். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இந்த சவுண்டு தாங்க, இங்கே பர் சவுண்டாக கேட்டு கிடக்கும். அது ஒன்று தான். இந்த எக்ஸிபிஷன் போனால் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் மட்டும் வருது. அது வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட்டு நேரம் ஆக ஆக அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ லைட் வெல்ஸில் பாருங்கள் எப்படி இருக்கு. ஸோ போகும்போதும் வரும்போதும் நமக்கு இந்த மியூசிக் போட்டு விடுவாங்க, நல்லாயிருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா க்ரௌடே இல்லாமல் பாருங்கள், இப்போ எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள், பயங்கர கார் நிற்கிது. ஃபுல் ஏரியா ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி கார், இவ்வளோ கார் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ ஈவினிங்கில் ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து ஈவினிங்கு. ஆனால் வந்து நம்ம ஒரு 3 மணிக்கு மேலே வந்தோம்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம், அந்த அட் சேம் டைம் வந்து நல்லா சாப்பிட்டோம். ஸோ இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. எனிவே இந்த இடம் வந்தீங்கன்னாக்கா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.